Greetings to everyone. Today's life skill. இன்னைக்கு என்ன லைஃப் ஸ்கில் பார்க்க போறோம் அப்படின்னா, சினிமா அப்படின்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா தான். அது ஒரு பவர்ஃபுல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க குழந்தைங்க கிட்ட சொல்லி கொடுக்காதீங்க. குழந்தைங்க கிட்ட சினிமாவை ஒரு பவர்ஃபுல் மீடியா கொண்டு போகாதீங்க. அதாவது சினிமால பண்றதெல்லாம் நிஜ வாழ்க்கையில பண்ண முடியாது. அது ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட். அது ஒரு கற்பனை உலகம். ஒரு கற்பனையான ஒரு கதைக்கு ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி. சோ அந்த கதாநாயகன் அந்த கதைக்கு தான் உங்க கதாநாயகன் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்கள்ட்ட சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். சினிமால காட்டக்கூடிய காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த காலேஜ்னாலே ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. அந்த காலேஜ்ல காட்டக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ரொம்ப காமெடியான ப்ரொஃபசர்ஸ்னாலே ரொம்ப காமெடி அப்படின்ற மாதிரி தான் சினிமால போர்ட்ரே பண்ணுவாங்க காலேஜ். ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி கிடையாது. சினிமால இருக்கிற காலேஜஸ் வேற, அவங்க காட்டுற காலேஜஸ் வேற, நிஜ லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டமே வேற. நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் இந்த கொஸ்டின் நான் கேட்பேன். So எத்தனை பேரு that you have thought that college life is something very very jolly, very easy அப்படின்னு எத்தனை பேர் நினைச்சிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, மேக்ஸிமம் the entire class will raise their hands. எல்லாருமே கை தூக்குவாங்க, மேம் காலேஜ் லைஃப்னா ஜாலி அப்படிதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. ஸோ காலேஜ்லயும் படிக்கணும். ஸோ அதனால சினிமா அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு குழந்தை அதனுடைய வாழ்க்கையில சினிமாவை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி கத்துக் கொடுங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு குழந்தை விஷுவலா என்ன பாக்குதோ அதுதான் அந்த குழந்தைக்கு மைண்ட்ல ரொம்ப சீக்கிரமா போய் ஸ்டோர் ஆகும். ஒரு புக்ல படிக்கிறத விட விஷுவலா பாக்குற விஷயங்கள் அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஸ்கிரீன்ல ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னா, ரியல் லைஃப்ல அவங்க இப்படிதான் இருப்பாங்களாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு தோணும். அப்புறம் நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போது பாத்தீங்கன்னா, சினிமாவை தவிர வேற என்டர்டைன்மெண்ட் மீடியாவே கிடையாது. இன்னைக்கு அப்படி இல்லைங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் மீடியாஸ் இருக்கு. இப்போ நம்ம பெரிய பெரிய மால்ஸ், அந்த மாதிரி பெரிய பினான்சியலா நம்மளால அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியலனாலும், இன்னைக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்க்கே பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல நிறைய இருக்கு. நிறைய பேக்கரிஸ் இருக்கு, நிறைய கஃபே இருக்கு. அட எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு சும்மா ஒரு ரோட்ல ஒரு வாக் போயிட்டு வரலாம். அந்த குழந்தைங்கள்ட்ட பேசிட்டே வாக் போயிட்டு வரலாம். ஒரு சைக்கிளிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த குழந்தைங்களை நம்ம மைண்ட் டைவர்ட் பண்ணி நிறைய என்டர்டைன்மெண்ட் மீடியாஸ் இருக்கு. ஸோ அதனால சினிமா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது. நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியா வளருவாங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு லைஃப் ஸ்கில் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from me.